அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங். இந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் என்ன பண்ண போகிறாங்க? உங்கள் குழந்தைங்க திருக்குறள் கதைகள் மூலமாக கையெழுத்தை மாற்ற போகிறாங்க. அதுவும் 10 மணி நேரத்தில். அப்படியா? என்ன கதை அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும். என்ன கதை? ட்ரெய்லர் பார்த்துடலாமா? இரவு நேரத்தில் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல கார் ஒன்று தனியாக போயிட்டு இருந்தது. அந்த காருக்குள்ளே 4 பேர் இருக்காங்க. 4 பேருமே எல்கேஜியிலிருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பொண்ணுங்க, 2 பசங்க. இவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இப்போதான் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம ஹீரோ இருக்காரு பாருங்க, அவருக்கு எலக்ட்ரானிக்ஸில் பெருசாக சாதிக்கணும்னு ஆசை. எப்போ பார்த்தாலும் எலக்ட்ரானிக்ஸில் ஏதோ ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பார். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் ஒரு ஆட்டோமேட்டிக்காக கார் டிரைவ் பண்ணுறதுக்கான ஒரு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால ஆள் நடமாட்ட இல்லாத இடத்துல அந்த காரில் அதை ஃபிக்ஸ் பண்ணி டெஸ்ட் டிரைவிங் பண்ணிட்டு இருக்காங்க. கார் போய்கிட்டே இருக்கு. இவங்க ஜாலியாக பேசிக்கிறாங்க. ஏய், நல்லா உன்னோட டிவைஸ் வேலை செய்யுது அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே இல்லையே. எப்படி யாரோ இடையில பிரேக் போடணும்ல, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பேசுறாங்க. திடீர்னு பார்த்தா சடன் பிரேக் போடுது. பீப் 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 அப்படின்னு ஒரு பெரிய சவுண்டு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ இந்த பீப் சவுண்ட் அதுல பெருசா ஃபிக்ஸ் பண்ணல. அவருமே லேசா கலங்குறாரு. ஒருவேளை அவருக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு நடந்திருக்கலாம் அப்படின்னு சமாளிக்கிறாரு. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணும் இல்ல, ஏதாவது இருக்கும் பாருங்களேன் அப்படின்னு பார்த்தா தூரத்துல ஒரு கோழி ஓடிக்கிட்டு இருக்குது. ஏய் சூப்பர்ரா, எங்கேயோ ஓடுற கோழிக்கு இங்கேயோ வண்டி பிரேக் அடிச்சு நிக்குதுடா அப்படின்னு கொல்லுன்னு எல்லாம் சிரிக்கிறாங்க. மறுபடியும் வண்டி போக ஆரம்பிக்குது. மறுபடியும் போய்கிட்டே இருக்குது. கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் அதே மாதிரி சடன் பிரேக் போட்டு பீப் 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 அப்படிங்குது. ஏய், இது நாளைக்கு மறுபடியும் இன்னொரு நாளைக்கு டெஸ்ட் டிரைவ் வந்துக்கலாம். நம்ம சீக்கிரம் போகணும். ஹாஸ்டல் வார்டன் பயங்கரமா நம்ம சத்தம் போடுவாரு. வாங்க போலாம் வாங்க போலாம், மணி ஒரு 8 இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா மச்சி, என்னையா டைம் அப்படின்னு கேக்குறாரு. 11 அப்படின்றாரு. எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடுது. மணி 8 நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா பார்த்தா மணி 11. ஒரு மாதிரி பயந்துடுறாங்க. ஏய், முதல்ல இந்த டிவைஸ இது பண்ண, டிஸ்கனெக்ட் பண்ண, நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஸ்டேரிங் அவங்களுக்கு ஒத்து வரவே இல்லை. கார் ஏதோ தன்னோட ஓன் டைரக்ஷன்ல போகுது. மச்சான் ஒன்றும் இல்லை, டிவைஸ் ஏனோ டிஸ்கனெக்ட் ஆக மாட்டேங்குது, நான் டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்றேன் சொல்லி ஃபிக்ஸ் பண்றாரு. இவங்க போட்ட டெஸ்டினேஷன் வேற, ஆனா அந்த கார் வேற ஒரு இடத்துல போய் நிக்குது. சோ அப்படின்னு மழை பெய்யுது. அங்க பார்த்தா ஒரு வீடு இருக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடு தான். ராத்திரி நம்ம இங்க தங்கி தாண்ட ஆகணும், வேற வழியே இல்லை. ஏன்னா இந்நேரத்துக்கு ஓலா எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது, நம்ம இங்க தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உருவம் இல்லாத, முகம் தெரியாத நபர் தான் அவங்கள அங்க வரவழைச்சிருக்காரு அப்படின்னு. கார் சடன் பிரேக் போட்டு பீப் பீப் அப்படின்னுச்சுல, அங்க யாரு இல்ல அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சுக்கிட்டாங்க. உண்மையா அந்த மனிதர் அங்க இருக்காரு. கார்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சிருச்சு. இவங்க என்ன பண்ண போறாங்க? இவங்க மீண்டு திருப்பி ஹாஸ்டலுக்கே வந்துருவாங்களா? இவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ண போறாங்க? திருவள்ளுவரும் திருக்குறளும் தான் ஹெல்ப் பண்ண போறாங்க. சுவாரஸ்யமா இந்த கதை நகர போகுது. அது கூடவே நீங்க கையெழுத்தும் கத்துக்க போறீங்க. அச்சோ, பெரிய கதையா? குழந்தைங்க பயந்துக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா டியர் பேரண்ட்ஸ்? திருக்குறளும் திருவள்ளுவரும் உங்கள் குழந்தைங்கள பயப்பட விட்டுருவாங்களா? திருக்குறளுடைய ஆழமான கருத்துக்கள் எல்லாத்தையும் கதைகள் மூலமாக அவங்க கற்றுக்க போகிறாங்க. அட, அது மட்டும் இல்லைங்க, கதை கேட்க கேட்க அவங்களோட கையெழுத்தும் மாறிடும். இந்த தடவை என்ரோல் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு 15 பேர்த்துக்கு 10,500 வேர்த் போனஸஸ் இருக்குது. இந்த எல்லா போனஸஸும் உங்கள் குழந்தைங்க டே டு டே ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய ஸ்டடீஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஆஃபர் திருப்பி நம்ம தரமாட்டோம். சீக்கிரம் புக் பண்ணிடுங்க, சரியா? நன்றி.